ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இது உங்கள் சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கும் ஃப்ரீஸ் நிகழ்ச்சி. இந்த ஃப்ரீஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம கூட கலந்துக்கிறதுக்காக, அழகாக பேசுகிறதுக்காக, அருமையாக பாடுறதுக்காக சிங்கர் கோமதி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் உங்களை பற்றி முதல்ல ஒரு அறிமுகம் கொடுத்துக்கோங்க. என் பேர் கோமதி. பாடுறது எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்குதும். நம்ம சின்ன வயசுலேருந்தே பாட்டு கேட்டு வீட்டுக்குள்ளேயே பாடியிருக்கிறோம். அது ஜானகி அம்மா பாட்டு, நம்ம இளையராஜா சார் மியூசிக்கு, நம்ம எஸ்பி சார், இவங்க பாட்டெலாம் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டில் கூட வரும், இன்று வீட்டில் கேட்குற பாட்டு நாளை ராஜ்யம் பிடிக்கிற பாட்டு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல வீட்டுக்குள்ளே பாடிட்டு இருக்கீங்க, அப்புறம் பிராடாக நிறைய இடங்களில் பாட ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ஆமாம், சின்ன வயசில் பாடணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கலை. சரி, இப்போ அது நடந்திருக்கு. ஒரு பாட்டை, இந்த பாட்டை நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இந்த பாட்டை பாடலாம், அந்த பாட்டை பாடலான்னு. பொதுவாகவே நம்ம ஜானகி அம்மா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பி சார் அவங்க ரெண்டு பேரும் காம்போ செமையாக இருக்கும். அந்த சாரும் ஜானகி அம்மா பாடின அந்த பாடல்களை எனக்கு ரொம்ப விரும்பி கேட்பேன். பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அந்த பாட்டை பாடுறதுக்காக எத்தனை முறை கேட்பீங்க சுமார்? அதாவது சில பாட்டு டக்குன்னு மனசில் நிற்கும், சில பாட்டு கொஞ்சம் கேட்டால் தான் அது பதியும். ஒவ்வொரு பாடலுடைய தன்மையை பொறுத்து 10 வாட்டியும் கேட்கலாம், 5 வாட்டியும் கேட்கலாம். அந்த ராகம் மனசில் செட் ஆகிட்டாலே பாட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ சரி சரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டை எடுத்து பாடிட்டீங்க, முதல்ல ஒரு பாடல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு பாட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நிறைய மேடைகளில் நான் பார்க்குறேன், இந்த பாட்டை பாடுறதுக்கு அவங்க கோமதியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பாடல்கள், நிறைய வாய்ப்புகள். இன்றைக்கி கூட ஒரு கச்சேரி முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வருது. இப்போ இந்த மாதிரியா வர்றதுக்கு உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷார்ட்டாக சொல்ல போனால் இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஆசை நிறைவேறிஇருக்குங்கிற ஒரு சந்தோஷம், மன நிறைவாக இருக்குது. அதுக்காக நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க? முயற்சின்னு சொல்லி போனால், ஸ்டேஜ் கிடைக்காதங்கிற இடத்துல நம்ம தேடி ஒரு சில வாய்ப்புகள் வந்திருக்குது, அதை பாடியிருக்கிறேன். அதுவே எனக்கு கிடைச்ச மேடைகளை சிறப்பாக பயன்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக. சரி சரி, நன்றி. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான ஒரு தனி பாடல், சோலோ பாடல் ஒன்று பாட போகிறீங்க. என்ன பாடல் பாடலாம்? ஊர் சனம் தூங்கிருச்சு, அது மெல்ல திறந்தது கதவு, அந்த படத்தில் இளையராஜா சார் மியூசிக் தான். மெல்ல திறந்தது கதவு, ஏன் வேகமாக திறந்தால் இடிச்சிருமா? அந்த பாடலுடைய தனி சிறப்பு என்ன? கேட்க கேட்க இனிமை ஸ்டார்ட், அவ்வளோதான், நல்லா இருக்கும். அதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவங்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் 2 லெஜெண்ட் சேர்ந்து இசையமைத்த அந்த பாடல், அதை இப்போ நீங்கள் பாட போகிறீங்க. பாடினவங்க யார்? நம்ம ஜானகி அம்மா தான். கங்கைமரன் சார் வந்து அதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல். நீங்கள் இப்போ பாடணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பாடல் எனக்கு கேட்கணும் போல் இருக்குது. அதனால் அடுத்து அந்த பாட்டை நம்ம ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன்னா. நேரில் இப்போ நம்ம ஃப்ரீஸ் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு இடைவேளை. சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ். எங்களிடம் பாரதத்திலேயே எவருமே தர முடியாத குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள், புது புது மாடல் ஃபேன்கள், குறைந்த மின்சாரத்தில் பிரகாசம் ஒளிரும் LED லைட்கள், தரமான நவீன மாடுலர் ரக ஸ்விட்சுகள், நீடித்து உழைக்கும் வாட்டர் ஹீட்டர்கள் மற்றும் தரமான வயரிங் பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். மேலும் எங்கள் லைட்டிங்கான தனிப்பிரிவில் உங்கள் இல்லங்களுக்கு அழகு சேர்த்திட லான்சர் லைட்டுகள், சீலிங் லைட்டுகள், வால் லைட்டுகள், காம்பவுண்ட் வால் ஃபிட்டிங் லைட்டுகள், MCP, RCCP, ELCP, இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் லைட், ஸ்ட்ரீட் லைட், கேபிள்ஸ், கிளான்ஸ், லெக்ஸ், பிளம்பிங் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ், சுயம்பு ட்ரேடர்ஸ், 177 GC ரோடு, தூத்துக்குடி. உங்கள் இசை வெள்ளம் யூடியூப் சேனலில் திருநெல்வேலி லாலா ஸ்வீட் ஸ்டால் வழங்கும் தித்திக்குதே நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி. கால் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. இன்று இரவு 9 மணிக்கு. தித்திக்குதே தித்திக்குதே தித்திக்குதே. ஒரு சனம் தூங்கிருச்சு, மூத காத்தும் அடிச்சிருச்சே, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே.
ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. குயிலு கருங்குயிலு மாம மணக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே, மயிலு இளமயிலு மாம கவிக்குயிலு ராகம் பாடும் கேட்டாலே, செய்தி சொல்லும் பாட்டாலே, உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன், கன்னி பொண்ணுதானே எம் மாமனே, எம் மாமனே. ஒத்தையில அத்த மக ஒன்னு நினைச்சு ரசிச்ச மக, கண்ணு ரெண்டும் மூடலையே, கால நேரம் கூடலையே, ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. மாம உதடுபட்டு நாதம் தருங்குழல், நானாய் மாறக்கூடாதா, நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா, மாமன் காதில் கேளாதா, நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும், இந்த நேரம்தான், இந்த நேரம்தான், உன்னை எண்ணி பொட்டு வச்சேன், ஓலை பாய போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை மச்சான் என்ன மேலும் ஏங்க வச்சான், ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஆஹா, இனிமை இனிமை இனிமை. அதாவது ஜானகியம்மா வாய்ஸோட அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அது அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்க அந்த பாட்டில். ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாக வந்து ஆண்களுக்கு தான் வந்து மிமிக்ரி நல்லா வரும், நிறைய வாய்ஸ் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. நீங்களும் ஒவ்வொரு பாட்டுக்கு தகுந்தபடி அந்தந்த பாடலினுடைய வாய்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப அருமையாக பாடினீங்க. இப்போ நீங்கள் பாடின பாட்டு வந்து ஊர் சனம் தூங்குறதுக்கு, உங்கள் பிள்ளைங்க தூங்குறதுக்கு ஏதாவது தாலாட்டு பாட்டு பாடியிருக்கீங்களா? கண்டிப்பாக பாடியிருக்கேன் சார். பிள்ளைங்க வந்து கதறி அழுதாங்களா, நல்லா தூங்குனாங்களா? அப்போ சின்ன பிள்ளைங்க தானே, தூங்க தான் செஞ்சாங்க. பயந்து போய் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிள்ளைங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், சரி. பாப்பாவும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாப்பாவும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து நீங்கள் வந்து பாடும்போது உங்களுக்கு எந்த பாடகியினுடைய வாய்ஸ் நல்லா வரும்? உங்களுக்கு பிடித்தமான பாடகி யார்? பொதுவாகவே எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் ஸ்பெஷல்னு சொன்னால் நம்ம ஜானகி அம்மா தான். ஜானகி அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு பாடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி அம்மா வாய்ஸில் ஒரு பாட்டு, சொர்ணலதாம்மா வாய்ஸில் ஒரு பாட்டு, சின்ன கோயில் சித்ராம்மா வாய்ஸில் ஒரு பாட்டு, இப்படி எடுத்திருக்கீங்களா எப்படி? கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் வாய்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பாடுறீங்கன்னுட்டு. அதை நம்ம நேர்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன், அவங்க கமெண்ட் மூலமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஏற்கனவே கமெண்ட் மூலமாகவும் சொல்லுவாங்க,
ஏற்கனவே நாங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட விஷயங்களை தான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறோம். நிறைய பேர் எங்கிட்டே சொன்னாங்க அவங்க வந்து நிறைய பாடகினுடைய வாய்ஸ் எடுத்து நல்லா பாடுங்க. இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான வாய்ஸை விட்டுட்டோம். எல்லாரும் ஈஸ்வரி அம்மா வாய்ஸில் நீங்கள் ஓப்பனிங் சாங் பாடுவீங்களாமா? அது என்ன பாட்டு? அது எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாட்டுன்னா நம்ம அந்த பளிங்கினால் மாளிகைன்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ இனிமை நிறைந்த உலகம் ஒரு மாளிகை. அந்த பளிங்கினால் ஒரு மாளிகை, அது ஒரு 4 வரி பாடி காட்டுங்களேன். பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்கிது வா. சபாஸ், கேட்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்குது. அந்த எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவுடைய வாய்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். அதை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்து. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு டுயட் பாடல் நம்ம இசைவெல்லம் கணேஷோட பாட போகிறீங்க. ஓகே சார். அது என்ன பாடல் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அது நம்ம சொர்ணலதா மா பாட்டு. என்ன பாட்டு? துளி துளியாய் கொட்டும் மழை. துளி துளியாக ஏற்கனவே இப்போ நிறைய மழை கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்களும் அந்த பாட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி நேரிலே இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி, அதுக்கப்புறம் துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். ஸ்டேட்யூ. உங்கள் இசைவெல்லம் யூடியூப் சேனலில் திருநெல்வேலி லா ஸ்வீட் ஸ்டால் வழங்கும் தித்திக்குதே நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி. கால் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. இன்று இரவு 9 மணிக்கு. சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ். எங்களிடம் பாரதத்திலேயே எவருமே தர முடியாத குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள், புது புது மாடல் ஃபேன்கள், குறைந்த மின்சாரத்தில் பிரகாசம் ஒளிரும் LED லைட்கள், தரமான நவீன மாடுலர் ரக ஸ்விட்சுகள், நீடித்து உழைக்கும் வாட்டர் ஹீட்டர்கள் மற்றும் தரமான வயரிங் பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். மேலும் எங்கள் லைட்டிங்கான தனிப்பிரிவில் உங்கள் இல்லங்களுக்கு அழகு சேர்த்திட லான்சர் லைட்டுகள், சீலிங் லைட்டுகள், வால் லைட்டுகள், காம்பவுண்ட் வால் ஃபிட்டிங் லைட்டுகள், MCP, RCCP, ELCP, இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் லைட், ஸ்ட்ரீட் லைட், கேபிள்ஸ், கிளான்ஸ், லெக்ஸ், பிளம்பிங் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ், சுயம்பு ட்ரேடர்ஸ், 177 GC ரோடு, தூத்துக்குடி. துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவின நீ இருந்தால் இளம் தென்றலை போல் வருவே, நிலவின நீ இருந்தால் உன் வானம் போல் இருப்பேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய்.
பூக்களுக்குள் நீ பூட்டி கொண்டாய் நான் காற்று போல திறப்பேன். மேகமுள்ளே வாழ்ந்திருக்கும் தூறல் போலவே நானும் அந்த மேகமதில் வாழ்கிறேன். காற்றழுத்தம் போல வந்து நானும் உன்னைத்தான் முத்தமிட்டு முத்தமிட்டு போகிறேன். ஒருவரை ஒருவர் அடிக்கடி தேடி ஆனந்த மழைதனில் நனைந்திட நனைந்திட துளி துளியாய் தொட்டும் மழை துளியாயும் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். நீலவானில் அடவியும் வாழ ஒரு வீடு கட்டி தரவா. நீலவானில் என் கால் நடந்தால் விண்மீன்கள் குத்தும் தலைவா. ஓர கண்ணில் மோதி கொண்டு நீயும் பார்க்கிறாய் மேலுதட்டை கீழுதட்டை அசைக்கிறாய். பூவனத்தை பூவனத்தை கொய்த்து போகிறாய் பெண்ணினத்தை பெண்ணினத்தை ரசிக்கிறாய். கனவுகள் வருதே கனவுகள் வருதே காதலியே உன்னை தழுவிட தழுவிட துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவின நீ இருந்தால் இளம் தென்றலை போல் வருவே நிலவின நீ இருந்தால் உன் வானம் போல் இருப்பே. துளி துளியாய் கொத்தும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். இந்த பாடல் வந்து பார்த்தோம்னா சொர்ணலதா அவர்கள் பாடின ஒரு பாடல் இல்லையா? கண்டிப்பாக. இந்த சொர்ணலதா அவர்களுடைய குரலுக்குன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அவங்களுடைய பாடலாம் பாடுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக ஜானகி அவர்கள் நம்முடைய சித்ரா அவர்கள்லாம் ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சொர்ணலதா அவர்கள் எல்லாரீஸ்வரி அவர்கள்லாம் இன்னொரு தனி பக்கம்னு சொல்லுவாங்க. இவங்க பாடுறவங்க அதை பாட முடியாது, அந்த ஸ்டேஜில் பாடுறவங்க இதை பாட முடியாது. நீங்கள் ரெண்டுமே ஒன்று பாடுறதுனால எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கிறதுனால அதான் நீங்கள் எல்லாரீஸ்வரி பாடலும் பாடுறீங்க, சொர்ணலதா அவர்கள் பாடலும் பாடுறீங்க. எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடல் பாடும்போது நீங்கள் அந்த குரலை வந்து எப்படி மாற்றுவீங்க? எல்லாரீஸ்வரி அவர்கள் குரல் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு அந்த பாட்டு எடுத்தாலே அந்த டோன் அப்படி மாறிடுது. ஒரு பாட்டு எடுத்தேன்னா இந்த பாட்டு ஜானகி அம்மா பாட்டுன்னா அந்த வாய்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுது. அதுதான் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து வாண்டடாக அதாவது இப்படி இப்போ எல்லாரீஸ்வரி அவர்கள்லாம் அப்படி விப்ராட்டோ இருக்கணும் குரலில், அந்த சங்கதிகள்லாம் இன்னும் கிளியராக இருக்கணும், அந்த ஒரு பெப்பியான ஒரு இது இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதில்ல, உங்களுக்கு இயல்பாகவே வருதா? வருது கொஞ்சம், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ பாடின வந்து பாடல்கள் வந்து இப்போ 2 பாட்டு பாடிருக்கீங்க, அது போக எல்லாரீஸ்வரி அவர்கள் பாட்டு ஒன்று பாடி காமிச்சிருக்கீங்க. எல்லாமே ஓரளவுக்கு அந்த டச் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு அங்கே உங்களுடைய உள்ளேருந்து வரும்போதே அந்த ஒரு மாற்றத்தோடு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக ஒரு பாடல் காத்துட்ருக்குது உங்களுக்காக. இது வந்து சித்ரா அவர்களுடைய பாடல். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கோமதி அவர்கள் வந்து எல்லாருடைய பாடலும் ஒன்று பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி ஆஃப் சிங்கர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக
KS சித்ரா அவர்களுடைய முதல் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, பூஜைக்கேத்த பூவிது அப்படிங்கிற பாடல் கங்கை அமரன் அவர்களோட. ஸோ இன்றைக்கி வந்து நம்முடைய பாடகி வந்து அடுத்த கோமதி அவர்கள் பாட இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் வந்துட்டே இருக்குது. சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கக்கூடிய ஃப்ரீஸ் நிகழ்ச்சி, தொடர்ந்து இணைந்திருங்கள். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ். எங்களிடம் பாரதத்திலேயே எவருமே தர முடியாத குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள், புது புது மாடல் ஃபேன்கள், குறைந்த மின்சாரத்தில் பிரகாசம் ஒளிரும் LED லைட்கள், தரமான நவீன மாடுலர் ரக ஸ்விட்சுகள், நீடித்து உழைக்கும் வாட்டர் ஹீட்டர்கள் மற்றும் தரமான வயரிங் பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். மேலும் எங்கள் லைட்டிங்கான தனிப்பிரிவில் உங்கள் இல்லங்களுக்கு அழகு சேர்த்திட லான்சர் லைட்டுகள், சீலிங் லைட்டுகள், வால் லைட்டுகள், காம்பவுண்ட் வால் ஃபிட்டிங் லைட்டுகள், MCP, RCCP, ELCP, இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் லைட், ஸ்ட்ரீட் லைட், கேபிள்ஸ், கிளான்ஸ், லெக்ஸ், பிளம்பிங் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல்ஸ், சுயம்பு ட்ரேடர்ஸ், 177 GC ரோடு, தூத்துக்குடி. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கும் ஃப்ரீஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட சிங்கர் கோமதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருமையான பாடல்கள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக கங்கை அமரன் சார் அவங்களுடைய வாய்ஸில் அவங்க எழுதின ஒரு பாடல் வருது. கங்கை அமரன் சார் வந்து ஒரு மினி சகலகலா வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இப்போ பாட போகிறாரு. வேறு என்னெல்லாம் பண்ணுவார் உங்களுக்கு தெரியுமா? டைரக்ட் பண்ணியிருக்காங்க, பாடலாசிரியராக இருந்திருக்காங்க, ஒரு இயக்குனராக இருக்கிறாங்க, பாடல் ஆசிரியராக இருக்காங்க. அதில் ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா? நீங்கள் முதல்ல ஒரு பாட்டு பாட்டிங்களா, ஊரு சனம் தூங்கிருச்சு. ஆமாம் ஆமாம், அந்த பாட்டு எழுதினதும் கங்கை அமரன் சார் தான். இப்போ நம்ம பாட போகிற பூஜைக்கேத்த போகுது, இந்த பாட்டை பாடினதும் எழுதினதும் அவர் தான், கங்கை அமரன் சார் தான். இந்த பாடல் வந்து நீங்கள் மேடையில் பாடின முதல் பாடல் இதுதானா? ஆமாம். அதில் ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா? சித்ராமாவுடைய முதல் பாடும் அதுதான். அப்போ நீங்களும் சின்ன குயிலா? சரி, இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போயிடலாமா? போயிடலாம். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது, பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது, அட பூத்தது யாரத பார்த்தது, மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது. பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம், நோகாம பார்த்து புட்ட வேறென்ன மிச்சம், கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சச்சம், அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்குற, கொஞ்ச நேரம் பாருன்னா கூலி கேக்குற, துள்ளி போகும் புள்ளிமான மல்லு வேட்டி இழுத்து
பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது பூத்தது யாரத பார்த்தது. வாய் வார்த்த பொம்பளைக்கு போதாது உள்ள கஞ்சாட போல ஒரு பாஷை இல்ல. சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற கொட்டி போன குடும்பிக்கு சீப்பு தேடுற. என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏண்டி மாத்துற கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்துற. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது அட பூத்தது யாரத பார்த்தது. மேல போட்ட தாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது ஹோய் பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது பூத்தது யாரத பார்த்தது. எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா. இசைஞானி அவருடைய கம்போசிங்கில் இவங்க கங்கைமரன் சார் எழுதி அவரே பாடியிருக்காரு. இப்படி ஒரு அருமையான பாடல். அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், மலேசியா வாசுதேவன் சார் மாதிரி உங்களை சில பேர் மலேசியா கோமதின்னு சொல்கிறாங்களே, என்ன விஷயம்? அது எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு நான் மலேசியா போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது. அப்போ ஒரு 2 லைன் மணமக்களை வாழ்த்தி பாடினேன். அருமையாக பாடிக்கணும். ஒரு அருமையான வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. அது ஒரு அருமையான வாய்ப்பு. அதே போல் வந்து பிறருக்கு கிடைக்காத இன்னொரு சிறப்பான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பிரபல்யமான பாடகர்கள் நிறைய பேர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்களா, அவங்க கூடலாம் நீங்கள் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்களா? அது என்ன மாதிரியான நிகழ்ச்சி? கண்டிப்பாக. அதாவது சரிகமப்பா, அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர், இதில் பாடினவங்க கூடலாம் நீங்கள் பாடிருக்கீங்களாமே? ஆமாம். அது எப்படி நடந்தது? ஒரு ஃபங்க்ஷனில் போயிருந்தேன். அப்போ அவங்க கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு. நான் கேட்டு அவங்கக்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டேன். கண்டிப்பாக கொடுத்தாங்க. அருமை அருமை. அது எப்படின்னே தெரிலங்க, என்ன மாயமோ என்னமோ தெரில, எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் தானாக வந்துடுது அப்படிங்க. ஒரு லக்கி பேர்சன் அவன் வந்து, அதாவது இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லா பாடலுமே வரக்கூடிய சிங்கர்ஸ் கெஸ்ட் யார் வராங்களோ அவங்கள தான் வந்து பாடல்கள் செலக்ட் பண்ண சொல்லுவோம். இந்த வாரத்துக்கு அருமையான பாடல்களை வந்து கோமதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பாடலுமே முத்தான பாடல்கள் ரொம்ப அருமையாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்காக பிரத்யேகமாக உங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். அதாவது நிறைய கச்சேரி வாய்ப்புகள் நிறைய இடங்களில் பிஸியாக பாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துலையும் எங்களுக்காக இசைவெல்லம் யூடியூப் சேனலுக்காகவும் நமது சுயம்பு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் வழங்கும் இந்த ஃப்ரீஸ் நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்காக உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. நானும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் என்னை அழைச்சதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்து இந்த நிகழ்ச்சியில் அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அருமையான பாடல்கள் பாடின கோமதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் வேற ஒரு கெஸ்ட்டுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெற்றுக்கொள்வது உங்கள் எம் மகராஜன்.